வேலையை செய்ய இல்ல, எங்களுக்கு ஆராய்ச்சி செய்ய டைம் இல்ல, எங்களுக்கு சண்டை பிடிக்கவே டைம் இல்ல, ஆராய்ச்சி செய்யறது இல்ல எப்படி போனாலும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ், தாய்மார்களே, சகோதரிகளே, சுருக்கமான கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமா போய் கொண்டிருக்குது. உலகத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் தூரமாகி கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இர்தஹலத்தி துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா. நீங்க உலகத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறீங்க, ஆகிரத்தை ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறீங்க. ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். துன்யாவுக்கு என்று சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆகிரத்துக்கு என்று சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஃபகூனு அப்னா அல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. உலகத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்தில் ஆகிராதீங்க, ஆகிரத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்தில் உங்களை ஆக்கிக்கோங்க. ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப். ஏண்டா இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது அமலுக்குரிய இடம், இங்க கேள்வி கணக்கு கிடையாது. விருப்பமானவங்களுக்கு விருப்பமானதை செய்யலும், நினைச்சா நன்மையை செய்யலும், நினைச்சா பாவத்தை செய்யலும். வகதன், நாளை மறுமை நாள், ஹிசாபுன் வலா அமல், அங்க கேள்வி கணக்கு கேட்கப்படும். எந்த விதமான அமல் இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் கிடையாது. அதனால மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கையுடைய முடிவு வெளியாகக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம். சக்கராத்துடைய நேரம் வாழ்க்கையுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். உலகத்துல 40, 50, 60, 70 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு மௌத்தாகிறோம், அதுதான் முடிவு காட்டப்படுற நேரம். யார் ஈமான் அமலோட நல்ல காரியங்களை செய்து நல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கண்ணியமான நபிய விரும்பி பின்பற்றி வாழ்ந்து மௌத்தாகுவாங்களோ, அல்லாஹ் அவங்களோட சக்கராத்துடைய நேரத்தில் சொர்க்கத்துடைய இன்பங்கள் அல்லாஹ் காட்டுவான். அங்க உள்ள ஆறுகள், தோட்டங்கள், மரங்கள், பழங்கள், மாளிகைகள், எல்லாம் ஒவ்வொன்றாக கட்டம் கட்டமாக காட்டப்படும். அந்த இன்பமான காட்சியை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பார். மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லி கொண்டிருப்பாங்க. அது காதுக்கு கேட்டுக் கொண்டிருக்கும், கண்ணுக்கு இன்பங்கள் விளங்கி கொண்டிருக்கும். அந்த நிலைமையில ரூஹ் உடலில் இருந்து வெளியாகும். சிரிச்சு கொண்டு அவர் போவார். எத்தனையோ மையத்துகளை நீங்க பார்த்திருப்பீங்க, சிரிச்சு கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறது எப்பயும் யார்கிட்டையும், எப்படி அந்த நேரத்தில் சிரிப்பு வரும்? சக்கராத்துடைய நேரம் சிரிப்பு வர நேரமா அது? தலையில் இருக்கக்கூடிய முடிய புடுங்கினா முழு உடலுக்கும் வேதனையா இருக்கு. முடியில உயிர் இல்ல, முடி எந்த உடலோட சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதுல உடல்ல உயிர் இருக்குது. உயிருள்ள அந்த முடியுள்ள இடத்த அந்த முடிய பிடுங்கினாவே உடல் வலிக்குதுன்னு சொன்னா, முழு உடல் இருக்கக்கூடிய ரூஹ பிடிச்சு வெளியாக்கக்கூடிய நேரம் எவ்வளவு கஷ்டமான நேரமா இருக்கு. ஒரு காலில் எங்கேயாவது ஒரு புண் வந்த, ஒரு காயம் ஏற்பட்டா, காய்ச்சல் வந்து முகம் எல்லாம் வாடி போகுது, முழு ரூஹையும் எடுக்கக்கூடிய நேரம். எப்படி அந்த நேரத்தில் சிரிப்பு வரும்? ஏனென்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة. யார் ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல உறுதியாக இருந்து இஸ்திகாமத்தோட இருந்து அதே அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பார்களோ, அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, ரஹ்மத்துடைய மலக்குமார் இறங்குவாங்க. இறங்கி சொல்லுவாங்க மௌத்தாவுறவரை பார்த்து, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, வ அப்ஷிரு, நீங்க சந்தோஷப்படுங்க. மௌத்தாவுறவரை பார்த்து மலக்குமார் சொல்லுவாங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா சொர்க்கத்தை காதால கேட்டு கொண்டிருந்தீங்க, இப்ப சொர்க்கத்தை பார்க்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. சந்தோஷப்படுங்க. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, நாங்க உலகத்திலேயும் உங்களுக்கு உதவியா இருந்தோம், ஆகிரத்திலேயும் உதவியா இருப்போம். உங்களோட குடும்பம் உங்களைய குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு குளியில வச்சு மண்ணை கூட்டிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு அங்க உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். கபர்ல ஆகிரத்தில் உங்களுக்கு உதவி செய்வோம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உலகத்துல ஆசைகளை கட்டுப்படுத்தினீங்க, அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்ய போறான். நீங்க என்னென்ன விரும்புறீங்களோ விரும்புறதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தர போறான். முத்தகீன்கள், இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வ உயூன் வ ஃபவாகிஹ மிம்மா யஷ்தஹூன். உலகத்துல கட்டுப்பாடோட வாழ்ந்தவர்கள் முத்தகீன்கள், அவர்கள் சொர்க்கத்துடைய மரங்களுடைய நிழலுக்கு கீழேயும் அந்த மரங்களுக்கு இடையால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த ஆறுகளுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருப்பாங்க. வ ஃபவாகிஹ மிம்மா
யஷ்தஹூன். என்னென்ன பழங்கள் அவங்க சாப்பிட விரும்புவாங்களோ எல்லா பழங்களும் அதே இடத்துல அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பழத்தை சாப்பிட நினைத்தால் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சொர்க்கத்துடைய மரம் அதனுடைய வேர் மேலே இருக்கும், பழங்கள் கீழே இருக்கும். இந்த உலகத்துடைய மரத்துக்கு உல்டாவாக மாற்றமாக இருக்கும் சொர்க்கத்துடைய மரங்கள். வேர் தங்கமா இருந்தால் கிளைகள் கொப்புகள் வெள்ளியா இருக்கும், வேர் வெள்ளியா இருந்தால் கிளைகள் கொப்புகள் தங்கமாக இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கத்தில் எல்லாமே தங்கமும் வெள்ளியும் தான். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, அம்ஷாத்துஹுமுல் ذهب, தலவாரக்கூடிய சீப்பும் தங்கம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அர்துஹா ذهب, சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம், எல்லாமே தங்கம் வெள்ளி தான். எனவே சொர்க்கத்துடைய அந்த மரங்கள், அதுல பழங்கள் சொர்க்கவாதி சாப்பிட நினைத்தால் வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா, அல்லாஹ் சொல்றான் அந்த கொப்புகள் அப்படியே பனித்து குதூஃபுஹா தானியா வாய்க்கிட்ட கொண்டு வரப்படும். சொர்க்கவாதிகளுக்கு சொல்லப்படும், குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். உலகத்துல அமல் செஞ்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்க, அதனால நீங்க இங்க உங்களுக்கு இதெல்லாம் தந்திருக்கிறோம், தாராளமா அனுபவிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நிரந்தரம். ஒரு பெரியார் சொல்றார், ولدتك إذ ولدتك أمك باكيا والقوم حولك يضحكون سرورا فاعمل ليوم أن تكون إذا بكوا ليوم موتك لاحقا مسرورا. ஏ மனிதா, நீ பிறக்கக்கூடிய நேரத்துல, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல நீ அழுது பிறந்தாய். உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்திருந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள். நீ உலகத்திலிருந்து விடை பெறக்கூடிய நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை வளைத்திருந்து அழுது கொண்டிருப்பார்கள். நீ சிரித்துக் கொண்டு போக வேண்டும். அதற்குள்ள தயாரிப்புகளை ஏற்பாடுகளை செய்து கொள். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். தாவத்துடைய முயற்சியை கொண்டு தீன் இஸ்திகாமத்தாக இருக்கும். வருஷத்துல ஒரு தடவை எப்பயாவது இப்படி கூடி பயான் கேட்க கொள்ள நல்லா எங்களுக்கு ஜோஷ் ஆகுது, அமல் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு ஒரு படத்தை பார்த்தா எல்லா பயாண்ட நூறும் பறந்துடும். ஒரு மியூசிக் இருக்குதே, நிஃபாக் உடைய தன்மைகளை உருவாக்கக்கூடியது. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது தண்ணீர் ஓடக்கூடிய ஓடைகளுக்கு பக்கத்துல மரம் செடி கொடிகள் முளைப்பதை போல இசை கமா யும்பித்து அல் மாஉ அல் உஷுப், நிஃபாக்குடைய மரங்களை முளைக்க செய்யும் உள்ளத்தில் நாங்க ரசூலுல்லாஹ். முனாஃபிக் தனத்தை உருவாக்கி வைக்கும். இசை, பாட்டு, படங்கள் உள்ளங்களை நாசமாக்கக்கூடியது. இன்றைக்கு எல்லாத்துல கையில ஹேண்ட்போன் இருக்குது, மொபைல் வச்சிருக்கிறோம், எல்லா முசீபத்தும் தர்த்திரியமும் இருக்குது. எங்கட நாட்டுல சொல்றாங்க, எங்கட நாட்டுல நடக்கக்கூடிய டிவோர்ஸ், தலாக்ல 35% இந்த ஹேண்ட்போனால மொபைலால தான் நடக்குது. பயங்கர மேலான சோதரே, ஒரு மெசேஜ் அடிச்சா போதும், பெண்கள் விலகீனமானவங்க சில அன்பு வார்த்தைகளுக்கு அடிமையாகிறாங்க. அதனால தான் நிக்கா செஞ்சு வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு வலி தேவை. ஏன்? ஆண்களுக்கு வலி தேவையில்லை. உங்களுக்கு விருப்பமான உத்தரவை முடிவு செஞ்சுக்கோங்க என்று விட்டா அவ்வளவுதான். அதனால தான் குடும்ப தலைவன், தகப்பன் அல்லது அவர் இல்லை என்று அவருக்கு பதிலா யாராவது நின்று நல்ல தேடி பார்த்து தகுதியானவர கையில் ஒப்படைக்கும். எந்த பெண்ணும் தனிய பயணம் செய்யக்கூடாது மஹரம் இல்லாம. ஏன்? பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை. விலகீனமானவங்க இவங்களை ஏமாத்திரேன். அதனால மேலான சகோதரர்களே, வீட்டு சூழல் சீராகி ஆகணும். இந்த படம், பாட்டு, டிராமாக்கள் பாப்பம் கேப்பம் என்ற ஒரு பயானாலையும் பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்றேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயான் பண்ணி வேலை இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. இந்த வீட்டு தாலீம் ஜமாத்துல சொல்றாங்களே, வீட்டுல தாலீம் வாசிங்க என்று, இது யாரும் சொன்ன கருத்து அல்ல, அது யாரோட கருத்தும் அல்ல, குர்ஆனுடைய நேரடியான கருத்து. வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ உங்களோட வீடுகள்ல ஞாபகப்படுத்துங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தந்த மனைவி மக்களோட இருந்து ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். ஒரு 10-20 hours ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எல்லாரும் இருந்து நாங்க இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். டெய்லி நடக்கணும். அது ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சேர்ந்து கூடி படம் பார்த்தா ஈமான் போயிடும். ஈமான் நூறு இல்லாம போயிடும். கண் பாதுகாக்கப்படணும். கண்ணால கல்புடைய நூறு வெளியாகுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்கிற ஹதீஸ், மாமின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ராஅத்தின் ثم يعض بصره الا خلف الله له عباده يجد حلاوتها. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு, ஒரு பெண்ணுடைய அழகு பார்வைக்கு பட்டு உடனே பார்வையை திருப்பிக் கொள்வாரோ, அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு இபாதத்துல, ஒரு வணக்கத்துல ருசிய கொடுக்காம விட மாட்டானேடா. இபாதத்துல டேஸ்ட் எங்க இருக்கு தெரியுமா? கண்ணை பாதுகாக்கிறதுல இருக்கு. அதனால தான் பெண்களை மூடுங்க, மறைங்க, ஃபர்தா போடுங்க, முகங்களை மூடுங்க. ஒரு பெண்ணுடைய அழகான உறுப்பு எது? முகம். மௌதிஉல் ஃபித்னா, மௌதிஉஸ் ஸீனா. அழகு வெளியாகிற உறுப்பு, ஃபித்னாவுக்குரிய உறுப்பு முகம் தான். முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறவங்களே கலட்ட வைக்கிறவங்க இருக்கிறாங்க சமுதாயத்தில். கவலையான விஷயம். ஏற்கனவே ஃபித்னா உச்ச கட்டத்தில் இருக்குது. ஏதோ மக்கள் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பயத்துல அச்சத்துல கொஞ்சம் மூடி மறைச்சு கொண்டு போவோம்னு போறாங்க. அதையும் வானம் என்று சொன்னா எவ்வளவு கவலையான விஷயம். அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல தான் சொல்றான், யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك أدنى أن يعرفن فلا يؤذين. இந்த ஆயத்து ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 5ஆம் ஆண்டு துல்காதா மாதம் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்ணை ரசூலுல்லாஹ் நிக்காஹ் செய்த நேரத்துல தான் இந்த ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கிச்சு. இதில் அல்லாஹ் சொல்றாயே, நபியே உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, முஃமின்களுடைய மனைவிமார்கள் பெண்களுக்கு, வனிசாயில் முஃமினீன் முஃமின்களுடைய பெண்கள் மனைவிமார்களுக்கும் சொல்லுங்க, யுத்னீனா அலைஹின்ன தொங்க விட சொல்லுங்க. அலைஹின்ன அவர்கள் முழு உடலையும், அலைஹின்ன முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அலைஹின்ன என்ற வார்த்தைக்குள்ள முழு உடலும் குறிப்பிடப்படுவது. மின் ஜலாபீபிஹின்ன ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு பன்ம தான் ஜலாபீப். ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு பன்ம ஜலாபீப். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுல 2வது இடத்துல இருக்கிறாங்க. ஜில்பாப் என்றா என்ன தெரியுமா? முகம், கை, கால், முழு உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடைக்கு பேர் ஜில்பாப். இது ஃபேஷன் அல்ல. ஜில்பாப் எடுத்துக்கொண்டு போறாங்க, கிளாஸுக்கு போறவங்க அங்கல ட்ரெயின்ல ஏறதோட ஜில்பாபை கலட்டி பேக்குக்குள்ள அமைக்கியாச்சு. இது காற்றத்துக்கா, ஊருக்கு உலகத்துக்கா, பேர் புகழுக்கா, அல்லது தவறு செய்யறவங்களுக்கு மறைவாக தவறு செய்யவா? அதுக்கல்ல. இது பயங்கரம். இன்றைக்கு தவறான சிந்தனையோட சிலர்கள் இத தீனுடைய சில விஷயங்களை அவங்களோட மனோ இச்சைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பாவிக்கிறாங்க. இது அதுக்குள்ளதல்ல. இந்த உலகத்திலே புகாரியுடைய தெளிவான ஹதீஸ், மா தரக்து பாதி ஃபித்னதன் அதர் அல ரிஜால் மினன் நிசா. இந்த உலகத்திலே ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கல்ல, பெண்களுடைய ஃபித்னாவை விட வேற எதையும் நான் பெரிய ஃபித்னா, பயங்கர ஃபித்னா வேற எதுவும் கிடையாது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கல்ல, பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான ஃபித்னா வேற எதுவும் கிடையாது. அதனால தான் பெண்களை மூடுங்க, மறைங்க, வீட்டோட வைங்க, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன ஆயத்துகள் ஹதீஸ்கள் ஏராளமா இருக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஒரு காலம், ஒரு பகுதி கழிஞ்சிட்டு இன்னும் எவ்வளவு காலம் இருக்குதோ தெரியாது. மௌத்து, எந்த திடீர் மரணங்கள் தான் அதிகம், ஹார்ட் அட்டாக் அதிகமா இருக்குது இன்றைக்கு. அதனால சின்ன சின்ன வயசுலேயே மௌத்தா போறாங்க. மௌத்து வேகமா வந்து கொண்டிருக்குது. தயாரிப்போட போகணும். இது அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் அல்ல. மௌத்துக்கு பின்னால தான் அல்லாஹ் அனுபவிக்க வச்சிருக்கிறார். இது சிரமங்கள், கஷ்டங்களுக்குள்ள இடம். தியாகம் செஞ்சு, கஷ்டப்பட்டு, உழைச்சி, பாடுபட்டு எவ்வளவு நல்ல காரியங்களை செய்யலுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள். காசு சம்பாதிங்க, நாங்க தடுக்க இல்ல. ஏனைய தீனுடைய அமல்களை பாலாக்கி கொண்டு காசு சம்பாதிக்காதீங்க. தொலாம காசு சம்பாதிக்காதீங்க. அந்த காசுல எந்த கயிறும் கிடையாது. தாராளமா சம்பாதிங்க, ஹலாலா
தாராளமா செலவழிங்க. ஏன்னா நீங்க செலவழிக்காம வச்சுட்டு போவீங்கன்னா கியாமத்துடைய நாளையில இந்த காசெல்லாம் தங்கம் வெள்ளியாக மாற்றி அமைக்கப்பட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. யார் அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்காம, ஜகாத்துகளை கொடுக்காம, சதகாக்கள் கொடுக்காம சேமிச்சு வச்சிட்டு போறாங்களோ அதையெல்லாம் தங்க வெள்ளியாக மாற்றப்பட்டு நரக நெருப்புல உருக்கப்பட்டு அந்த உருக்கப்பட்ட அந்த தங்கம் வெள்ளியால ஒத்தனம் போடப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களோட நெற்றியில விலால முதுகுல போட்டு சொல்லப்படும், ஒத்தனம் போட்டு போட்டு சொல்லப்படும், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்க சேர்த்து வச்சிட்டு வந்தது. ஃபதூகு, ருசிச்சு பாருங்க. மா குன்தும் தக்னிஸூன், எதை சேமிச்சு வச்சிட்டு வந்தீங்களோ அதை ருசிச்சு பாருங்க. அதனால பணக்காரர்கள் யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவங்களோட கெட்டுத்தனத்தால் அவங்க பணக்காரராக இல்லை. அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் நாடக்கூடியவங்களோட ரிஸ்க்ல அபிவிருத்தியை உண்டாக்குறான், அல்லாஹ் நாடக்கூடியவங்களோட ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்குறான், அல்லாஹ் பணக்காரன் ஆக்கினான். எனவே அவங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், அது தனக்கு மட்டும் அனுபவிக்க அல்லாஹ் தந்ததல்ல. ஏழை எளியோர்கள், கஷ்டவாளிகள், தேவையுடையவர்கள், அனாதைகள், விதவைகள், சொந்த பந்தங்கள் தேவை இவர்களுக்காகவும் சேர்த்து அவங்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் உங்களோட கையில் ஒப்படைச்சிருக்கிறார். எனவே உங்களோட தேவையை சுருக்கி மேலதிகமான பணங்களை சமுதாயத்துக்கு தாராளமா செலவழிங்க. அல்லாஹ் ஆகிரத்துல பெரிய அந்தஸ்துல தருவான். எனவே எந்த நல்ல விஷயங்களை நாங்க பேசினோமோ கேட்டோமோ அதன்படி செயல்பட அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. எங்களை நமக்கு முன்னால் எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய உரையினால் நம்முடைய கல்புகளை அவனுக்கு பொதிந்துள்ள கல்பாக மாற்றி அமைத்து தருவானாக. அடுத்தபடியாக சிறப்பு பேச்சாளர், தமிழகத்தில் மார்க்க ஞானிகளுக்கு மத்தியிலே சிறந்த பேச்சாளராக திகழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்பு பேச்சாளர் உங்களுக்கு முன்னால் பேச இருக்கிறார். அதற்கு முன்னால் தங்களுக்கு முன்னால் மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படும். அதனை ஹஜ்ரத் மௌலானா லியாக்கத் அலி மன்பை ஹஜ்ரத் அவர்கள், பேராசிரியர் மதரசா முஹம்மதியா பரங்கிப்பேட்டை தங்களுக்கு முன்னால் வாசித்து காண்பிப்பார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாள் 23/2/2014.